ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीर्नष्टप्रायश्च नित्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्भवतीर्न शुभं करोति वाचालं भङ्गुं लङ्घायते हिरमित्कृपतमहं वन्दे श्रीगुरो दीनतारिणं परमानन्दमाधव श्री चैतन्य ईश्वरम् ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्नशलाकया चक्षुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्ण प्रसाय मुदल श्रीमती जयपताक स्वामी रमण नमो आचार्य नित्यक्रमण औरवतामताय नगरकराम धारिणी नमो ओम विष्णुपदाय कृष्ण प्रसाय मुदल श्रीमती भक्ति वेदांत स्वामी रमण नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषाते देश धारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कथातारा शिवासादि गौरव भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். ஸோ இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல். எதற்காக தேவர்கள் பகவான் கிட்ட எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு எதற்காக வேண்டுறாங்க அப்படின்னு நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்க போறோம். மொத்தம் 50 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரே நாள் 50 ஸ்லோகம் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். எவ்வளவு முடியுதோ அது வரையும் பார்க்கலாம். ஸோ சுகதேவர் பரீட்சித் மகாராஜுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, ரொம்ப புண்ணியம் வாய்ந்த பகவானுடைய திருவிளையாடல்கள் லீலைகள் எது இந்த கஜேந்திர மோட்சத்தை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ பகவானுடைய இந்த செயல் யார் ஒருத்தர் கேட்குறாங்களோ அவங்க அனைவருடைய பாவ விளைவுகள் சகலவிதமான பாவ விலைகள் அனைத்தும் அவங்களை விட்டுட்டு போயிடும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுகதேவர் என்ன சொல்றாரு, ரைவத்த மனு. ஸோ இந்த ரைவத்த மனு யாரு அப்படின்னுட்டு பார்க்கலாம். ஆக்சுவலா தாமச மனுவுடைய சகோதரர் தான் ரைவத்த மனு. இவர் பிரியவரத மகாராஜனுடைய மகன். ஸோ இவருடைய மகன்கள் ஓகேங்களா, இவர் யாருக்கு பிறந்தாருன்னு பார்த்தோம். ஸோ இவருக்கு இந்த ரைவத்த மனுடைய குழந்தைகள் யாரு அப்படின்னு பார்க்கலாம். அர்ஜுனர், பலி, விந்தியர் மற்றும் பலர் அவங்களுக்கு மகன்களாக இருந்தாங்க. மற்றும் ரைவத்த மனுவுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்வர்கராஜனாக யார் இருந்தது அப்படின்னா விபு அப்படின்னு அழைக்கப்பட்ட அவர் தான் இந்திரனாக இருந்தார். அடுத்தது தேவர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னா பூதரையர்கள், அவங்க தேவர்களாக இருந்தாங்க. அதே போல ரிஷிகள். ஸோ அந்த 7 ரிஷிகள் அந்த பிராமணர்கள் யார் யாரு அப்படின்னுட்டு நம்ம பார்க்கலாம். இது என்ன சிலதான் இருக்கு, நம்ம தமிழ்ல போய் பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, தமிழ்ல ஆன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னுட்டு பார்க்கலாம். ஹிரண்ய ரோமா, வேதசிரா, ஊர்த்வபாஹு, அப்புறம் வேதபாஹு, சுதாமன், பர்ஜன்யா, மகாமுனி அப்படின்ற இந்த 7 பேர் தான் சப்த ரிஷிகளாக இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்துல பகவான் என்ன அம்சாவதாரம் எடுத்தார் அப்படின்னுட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ பகவான் சுப்ரர் அப்படின்றவங்களுக்கும் அவங்களுடைய மனைவியான விகுண்டா அவங்களுக்கும் பகவான் வைகுண்டர்ன்ற பெயர்ல பிறந்திருக்கார். ஸோ இப்படி பகவான் அம்சாவதாரமாக அவதாரம் எடுத்தார். ஆக்சுவலி பகவான் இந்த அவதாரம் எடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, வைகுண்டர் சாக்ஷாத் பகவான். ஸோ ஸ்ரீதேவி பகவானுடைய அங்கம். அந்த ஸ்ரீதேவி அவங்க பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க, சுவாமி எனக்காக ஒரு வைகுண்டத்தை சிருஷ்டி பண்ணி காட்டுங்க, எனக்கு அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னுட்டு. ஸோ உடனே பகவான் என்ன பண்ணாரா, ஸ்ரீதேவிய சாக்ஷாத் மகாலட்சுமிய மகிழ்விப்பதற்காக வைகுண்டர் என்ன பண்றாரு, ஒரு வைகுண்ட லோகத்தையே சிருஷ்டி பண்ணி அவங்களுக்கு காட்டினாராம். ஆக்சுவலா வைகுண்ட லோகம் ஆகட்டும், ஸ்ரீமத் பாகவதம் ஆகட்டும், எப்பவுமே நித்தியமாக இருக்கக்கூடியது. இது உற்பத்தி பண்ணக்கூடிய நித்தியமாக இருக்கக்கூடியது. இவங்க கேட்டதுனால
ஸோ அப்போ ஒரு வைகுண்ட லோகத்தை அவர் வந்து சிருஷ்டி பண்ணி காட்டியிருக்கார். ஓகேங்களா? ஏன்னா பகவான் வந்து அநேக அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி பகவானுடைய அநேக அவதாரங்கள், பகவானுடைய செயல்கள், பகவானுடைய அந்த குணங்கள், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்பவுமே போற்றி புகழக்கூடியது. ஏன்னா பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் சிரேஷ்டமானது. ஸோ நம்ம வந்து இந்த உலகத்துல பார்க்கிறோம். வா என்ன அழகா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த அழகெல்லாம் போயிருக்கும். ஆனா பகவான் எப்ப நித்தியமாக அழகானவர். அதே சில பேரை பார்க்கிறோம். வா என்ன பலசாலி. அதே ஒரு 20, 30 வருஷம் கழிச்சு பாருங்க, அவங்களோட பலமெல்லாம் போய் வயசாகி இருக்கும். ஆனா பகவான் எப்பவுமே நித்தியமாக பலம் படைத்தவர். ஸோ இப்படி பகவானுக்கு ஏன்னா நம்ம வந்து குழந்தையா இருக்கும்போது வேற மாதிரி இருப்போம். நம்மளுடைய பலம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பலம் இருக்காது குழந்தையாக நம்ம இருக்கும்போது, இல்லையா? ஆனா வளர வளர அவங்களுடைய உடல் மாற்றங்களால மாறுபடும். பலம், அழகு எல்லாமே மாறும், இல்லையா? ஆனா பகவான் அப்படி கிடையாது. பகவான் பொறக்கும் போதே பகவானா தான் இருப்பார். ஸோ அதனால தான் பகவானுக்கு பகவான் பெயரே. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரீய ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம்பக இதிங்கணாம். ஸோ பலம், பலத்துல சிறந்தவர் யாருன்னா பகவான் தான். புகழ், செல்வம், அறிவு, அழகு, வைராக்கியம், இந்த 6 ஐஸ்வர்யங்களும் பூரணமாக கொண்டவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஏன்னா பகவான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கார். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து முதல் ஸ்கந்தத்துல பார்த்திருக்கோம். முதல் ஸ்கந்தத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பகவான் வந்து சனத்குமாரர்கள், பிரம்மாவுடைய 4 குமாரர்கள், சனகர், சனாந்தனர், சனாதனர், சனத்குமார் என்று 4 புத்திரர்களாகவும் பகவானே தான் அவதாரம் எடுத்தார். அடுத்தது வராக அவதாரம் எடுத்தார். அப்புறம் வந்து நாரதரா அவதாரம் எடுத்தார், நரநாராயணரா எடுத்தார், கபிலராக எடுத்தார், தத்தாத்ரேயர், அப்புறம் வந்து யக்ஞர், ரிஷபதேவர், பிருத்து மகாராஜ், மச்ச அவதாரம், அப்புறம் வந்து கூர்ம அவதாரம், ஆமை வடிவில, அதுக்கப்புறம் வந்து தன்வந்தரி அவதாரம், மோகினி அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், அதுக்கப்புறம் வந்து பரசுராம அவதாரம், வியாச அவதாரம், ஸ்ரீ ராமச்சந்திர அவதாரம், பலராமர், அனைத்து அவதாரங்களுக்கும் அவதாரியான முழுமுதற் கடவுளாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதுக்கப்புறம் வந்து புத்த அவதாரம் எடுத்திருக்கார். இன் ஃபியூச்சர்ல கல்கி அவதாரம் எடுக்க போறார். இப்படி பகவானுடைய அவதாரங்கள் எண்ணில் அடங்காதது. ஏன்னா நம்ம வந்து சமுத்திரத்துல போய் நின்னுண்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு அலை வருது அப்படின்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா? முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா எண்ணில் அடங்காத அவதாரங்கள் கொண்டவர். ஏன்னா நம்மளால கவுண்டே பண்ண முடியாது. அவ்வளவு அவதாரங்கள் கொண்டவர் யாருன்னா பகவான் தான். ஓகேங்களா? ஸோ அதே போல பகவான் வந்து புருஷ அவதாரம் எடுக்கிறார், லீலா அவதாரம் எடுக்கிறார், மன்வந்தர அவதாரம் எடுக்கிறார், யுக அவதாரம், குண அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம். இப்படி பகவானுடைய அவதாரங்கள் எண்ணில் அடங்காதது. இப்படி பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் சிரேஷ்டமானது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு அணுவிலையும் பகவான் இருக்கார். ஸோ அப்ப பகவானை எப்படிங்க புரிஞ்சுக்கும்? பக்தி இருந்தால் புரிஞ்சுக்கலாம், பக்தி இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்படி நமக்கு தெரிஞ்சது தசாவதாரம் தானே. இவங்க என்ன இவ்வளவு சொல்றாங்க? ஏன்னா அதுல குறிப்பிட்டு சில அவதாரங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க ஆச்சாரியர்கள். ஆனா பகவான் நிறைய அவதாரம் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது 7வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, சாக்ஷு, அதாவது சாக்ஷுஷ மனு இருக்காரு இல்லையா, அவருடைய அப்பா பெயர் என்ன? சாக்ஷு. அவருடைய மகனாக சாக்ஷுஷ மனு பிறக்கிறார். அவருக்கு வந்து பூரு, பூருஷர், சுத்யும்னர் அப்படின்ற மற்றும் பல புத்திரர்கள் இருக்காங்க. அதுல சிறந்த புத்திரர்கள் இவங்க பெயர்களை குறிப்பிட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இந்த சாக்ஷுஷ மனு காலத்துல வந்து ஸ்வர்கராஜனாக யார் இருந்தது அப்படின்னா தர்மருமர், சாரி மந்திரத்ருமர். ஓகேங்களா? மந்திரத்ருமர் எங்க இருக்கு பாருங்க. ஸோ மந்திரத்ருமர் தான் என்னவா இருந்தாரு? இந்திரன் போஸ்ட வந்து எடுத்துட்டார். அடுத்தது வந்து
தேவர்களாக யார் இருந்தது அப்படின்னா ஆப்யர்கள் அப்படின்ற அவங்க வந்து தேவர்களாக இருந்தாங்க. அடுத்தது சப்த ரிஷிகளாக யார் இருந்தது அப்படின்னா ஹவிஷ்மான், வீரகர், சுமேதாஸ், உத்தமர், மது, அபி, நமன், சகிஷ்ணு அப்படின்றவங்க வந்து என்ன, இவங்கெல்லாம் சப்த ரிஷிகளாக இருந்தாங்க. இந்த 6வது மனு காலத்துல வந்து பகவான் வந்து என்ன அவதாரம் எடுத்தார் அப்படின்னா, அம்ச அவதாரம் என்ன எடுத்தார் அப்படின்னா, வைராஜ இருக்கும் அவருடைய மனைவி ஏன்னா தேவசம்பூதி, இவங்க 2 பேருக்கும் அஜிதர்ன்ற பெயர்ல வந்து பகவான் வந்து அவதாரம் எடுத்தார். ஸோ இப்படி ஒரு அம்சாவதாரம் பகவான் எடுத்தார். ஆக்சுவலா பகவான் வந்து எதற்காக எடுத்தார் அப்படின்னா, திருப்பார்கடல், அதாவது பார்க்கடலை வந்து கடையறதுக்காக தேவர்களுக்கும் அசுரர்களும் கடந்தாங்க. ஸோ அந்த நேரத்துல ஒரு பெரிய ஆமை வடிவுல இருந்தார் இல்லையா? ஸோ பகவான் அவதாரம் எடுத்தார். அந்த மந்தார மலையை தன்னுடைய முதுகுல தாங்கறதுக்காக கூர்ம அவதாரம் யார் எடுத்தது? பகவான் இந்த அஜித்தர் தான் எடுத்தார். ஓகேங்களா? அடுத்த ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி வரும். அப்ப நீங்க வந்து கேள்வி என்னன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த கேள்வி, சரி, அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஸோ பரீட்சித் வந்து இதை கேட்டுன்னு இருக்கார். என்ன, பகவான் வந்து ஆமை அவதாரம் எடுத்தாரா? பார்க்கடலை கடைஞ்சாங்களா? பகவான் எதற்கு ஆமை அவதாரம் எடுத்து அவ்வளவு பெரிய மந்தாரமலை எதுக்கு சுமந்தார்? அப்ப தேவர்கள் எப்படி அமிர்தம் கிடைச்சது? பார்க்கடலை கடையும் போது வெறும் அமிர்தம் மட்டும்தான் வந்துச்சா? இன்னும் என்னென்ன உற்பத்தி ஆச்சு அந்த இடத்துல? வேற எதுவும் வரலையா என்ன? என்னென்ன உற்பத்தி ஆச்சு? ஸோ இப்படி நிறைய கேள்விகள் அவர் வந்து கேட்கிறாரு. போய் போய் பகவான் எதுக்குங்க இப்படி ஆமையா எடுக்கணும்? அதுக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய மந்தாரமலை ஏங்க தூக்கி பகவான் முதுகுல வைக்கணும் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எதுக்காக பகவான் இப்படி ஒரு அவதாரம் எடுக்கணும்? அப்படி என்ன பண்ண, இவங்களுக்காக எதுக்கு பகவான் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னுட்டு. ஸோ பகவானுடைய இந்த அற்புதமான செயல்கள் அதெல்லாம் எனக்கு வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னுட்டு யாரு பரீட்சித் வந்து கேட்கிறார். ஆக்சுவலா பௌதீகமாக 3 வகை துன்பங்கள் நமக்கு இருக்கு. ஆனா அந்த பௌதிகமான 3 வகையான துன்பங்கள்ல இருந்து விடுபடுறது சாமானிய மனிதர்களுக்கு சுலபமே கிடையாது. ஏன்னா ஆதி பௌத்திகம், மற்றவர்களால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், மற்றவங்களால் நம்ம திட்டு வாங்குறதோ, அவங்க வந்து மனசு நோகடிக்கிறதோ, இல்லை அடிக்கிறதோ, இல்லை இப்போ பாருங்க ஒரு எறும்பு கடிச்சது, கொசு கடிச்சதுன்னா கூட அதெல்லாம் ஆதி பௌத்திகம். ஆதி ஆத்மிக அப்படின்னா நம்ம உடம்பே நம்மளை படுத்துறது, தலைவலி, ஃபீவர், ஏதோ வயிற்று வலி, ஸோ இது போல பிரச்சனைகள் நம்மளே நம்ம உடம்ப கஷ்டப்படும். ஸோ இது ஆதி ஆத்மிக. ஆதி தெய்வீக அப்படின்னா இயற்கை சீற்றங்கள், அதிகப்படியான மழை, பெரு வெள்ளம், சுனாமி வர்றது, பூகம்பம் வர்றது, ஸோ இதெல்லாம் ஆதி தெய்வீக இயற்கையால வரக்கூடியது. ஆனா இந்த 3 கஷ்டங்கள்ல இருந்து சாமானிய மனிதர்கள் விடுபடுறது சுலபமே கிடையாது. அப்ப யாரால விடுபட முடியும் அப்படின்னா பக்தர்களால விடுபட முடியும். ஏன், எப்படி அப்படின்னா, ஏன்னா பக்தர்கள் ஹிருதயத்துல எப்பவுமே அவங்க பகவானை தான் நினைச்சுட்டு இருக்காங்க. ஸோ பகவானுக்கான கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பகவானுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பௌதிகமான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே அவங்களுக்கு தோணவே தோணும். ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரையும் பகவானுக்கான செயல்கள் தான் செய்யணும் இல்லையா? ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ பகவானுக்காக அவங்க வந்து செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறவங்க பௌதிகமாக என்ன நடந்தாலும் அவங்க வந்து அது ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ அப்படியாப்பட்டவர்களுக்கு இந்த பௌதிகமான இந்த 3 வகையான துன்பங்கள் அவங்கள வந்து தாக்குறதே கிடையாது.
ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே பகவானை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தணும். எந்த செயல் செஞ்சாலும் பகவானுக்காக தான் செய்யணும். ஓகேங்களா? இப்படி சூத கோஸ்வாமி நைமிஷாரண்யத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்ப அவர் வந்து சொல்றாரு, ஓ பிராமண சிரேஷ்டர்களே, இப்படி அந்த வைபாயனருடைய புத்திரனான சுகதேவர் அவர் வந்து இப்படி ராஜா கேட்ட கேள்விக்காக, பரீட்சித் கேட்ட கேள்விக்காக சுகதேவர் வந்து பார்க்கறாரு. எப்படி பகவானை பற்றிய பெருமைகள் கேட்கிறாரு, எவ்வளவு உற்சாகமா கேட்கிறாரு அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா அதை வந்து பார்க்கறாரு. இப்ப அவரு சுகதேவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஏன்னா இது வந்து கதைக்குள் கதை அப்படிதானே வருது. ஸோ அப்ப சுகதேவர் என்ன சொன்னாரு தெரியுமா அப்படின்னுட்டு சூத கோஸ்வாமி நைமிஷாரண்யத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சுகதேவ கோஸ்வாமி பரிஷத்துக்கு என்ன சொன்னாருன்ட்டு நாமளும் பார்க்கலாம். ஆக்சுவலா அசுரர்கள் தேவர்களுக்குள்ள அப்பப்ப வந்து போர் நடந்துட்டே இருக்கும். எப்பயாவது அப்படியே சண்டை நடந்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவர்கள் நெறைய பேருக்கு வந்து பயங்கரமா அடிபட்டுடுச்சு. உயிரிழப்பு வந்தது. நெறைய கஷ்டத்த அனுபவிக்கிறாங்க. ஆக்சுவலா அதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? துர்வாச முனி அப்படின்னுட்டு சொல்லப்படுது. ஆக்சுவலா ஏன்னா துர்வாச முனி சாபம் குடுத்துட்டார். யாருக்கு? தேவர்களுக்கு. ஏன்னா துர்வாச முனிக்கு வேற வேலையே இல்லையா என்ன? அவர் ஒரு நல்ல பக்தர். அவர் சாபம் குடுத்தாரு அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ அந்த காரணம் என்ன அப்படின்னுட்டு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு தேவ மங்கை அந்த அம்மா என்ன பண்றாங்க, மகாலட்சுமி முன்னாடி நடனம் ஆடி காட்டுறாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. சந்தோஷம் அடைஞ்சு, "இந்தாம்மா இந்த மாலைய வச்சுக்கோ" அப்படின்னு குடுத்தாச்சு. அந்த பெண் அந்த மாலைய வாங்கிண்டு வெளிய வராங்க. அப்ப துர்வாசர பார்த்துட்டு அவங்கள வணங்கி சொல்றாங்க, "சுவாமி நான் வந்து நடனம் ஆடக்கூடிய பெண். எனக்கு வந்து மகாலட்சுமி மாலைய வச்சுட்டு எப்படி பூஜை பண்ணணும்? என்ன செய்யணும்? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க பெரியவங்க. தயவு செஞ்சு இந்த மாலைய நீங்க ஏத்துக்கோங்க." அப்படின்னுட்டு அவங்க கிட்ட குடுத்துட்டு வணங்கிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. ஸோ துர்வாசர் பார்க்குறாரு. மகாலட்சுமியோட மாலை. இத யார் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யம், பலம் அனைத்தும் கிடைக்கும். இல்லையா? லக்ஷ்மி கடாட்சம் பூரணமாக இருக்கும். சரி நம்ம யாருக்கு குடுக்கலாம் அப்படின்னுட்டு இவர் வந்து எடுத்துட்டே வர்றார். அப்படி வரும்போது, அங்க ஐராவத யானை மேல யார் போயிட்டு இருக்கிறது? இந்திரன் போயிட்டு இருக்காரு. ஸோ இந்திரன பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்திரன் எவ்வளவு ஜம்முன்னு ஐராவத யானை மேல போயிட்டு இருக்காங்க. சரி நம்ம வந்து இத இந்திரனுக்கு கொடுக்கலாம். இந்திரா இந்தா இது வந்து மகாலட்சுமியோட மாலை. இத நீ வந்து அணிஞ்சுக்கோ அப்படின்ட்டு கொடுக்குறாரு. ஸோ நாம இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஓ மகாலட்சுமியுடைய மாலையா அப்படின்ட்டு வாங்கி கண்ணுல ஒத்திண்டு எடுத்து போட்டுருப்போம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? அகங்காரத்தின் வெளிப்பாடு. நான் இந்திரன், இந்த இந்திரலோகத்தின் அதிபதி அப்படின்ட்டு அந்த மாலையை வாங்கி கழுத்துல போட்டுக்கல. அந்த யானையோட தலை மேல வச்சுட்டார். ஆக்சுவலி யானைக்கு தெரியாது. அவருடைய வாகனம் வந்து ஐராவதம். அந்த யானைக்கு தெரியாது. அதுக்கு அவ்வளோலாம் நாலேஜே கிடையாது. யானையோட தலைமையில வச்சா யானை தலைமையில இருக்கக்கூடிய அந்த மாலையை அதுக்கு இன்னும் அரிக்கிற மாதிரி இருந்துருச்சு. யானையோடைய தலையில இருந்து அந்த மாலையை எடுத்து கீழே போட்டு அப்படியே நெசுக்கி மிதிச்சுட்டு போயிட்டே இருந்துருச்சு. இது எல்லாத்தையும் யாரும் பார்த்துட்டு இருக்க? துர்வாசர் பார்த்துட்டே இருக்காரு. வந்தது கோபம் அவருக்கு. உடனே இந்திரனை பார்த்து சபிக்க ஆரம்பிச்சார். நீ வந்து உனக்கு வறுமை ஏற்படட்டும். சகல விதமான ஐஸ்வர்யம் உன்னை விட்டு போகட்டும். இந்த பலம், புகழ், ஐஸ்வர்யம் எல்லாம் போகட்டும் அப்படின்னா, அப்ப அந்த இந்திரன் கிட்ட என்னதான் இருக்கும்? ஒண்ணும் இருக்காது இல்லையா? சோ அப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். யாரு? துர்வாசர். பாருங்க, ஐராவதத்து கீழே காலான்னு பாருங்க, மாலையை போட்டு அது மிதிச்சிடுச்சு. அதனாலதான் அவர் வந்து சாபம் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அதை வாங்கி நம்ம கழுத்துல போட்டுண்டா பிரச்சனை இல்லை. ஆனா
இந்திரன் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டான். அதனால தான் நம்ம வந்து பெரியவங்க கிட்ட, இல்ல வைஷ்ணவர்கள் கிட்ட, பெரிய பெரிய ரிஷிகள் கிட்ட நம்ம வந்து அபராதம் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பண்றது சரியான்னு யோசிச்சு தான் நம்ம வந்து செய்யணும். அபராதம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய தவறாக மாறிடும். ஓகேங்களா? சாபம் குடுத்தது. இல்லையா? ஸோ அவர் வந்து ஏன்னா இந்திரன் செஞ்ச அந்த செயலுக்காக தான் அவர் வந்து சாபமே குடுத்தாரு. அது வந்து தவறுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ யார் தவறு செஞ்சாலும், யார் அபராதம் செஞ்சாலும் அதற்கான தண்டனை அவங்க வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். இல்லையா? ஸோ அதனால தான் இப்ப வந்து தேவர்களுக்கு ஆ பலம் போயிடுச்சு. அப்புறம் அவங்களுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுச்சு. அவங்களுடைய அனைத்து விதமான சகல விதமான செல்வமும் போயிடுச்சு. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திரன், வருணன், பிற தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து நேரா சுமேரு மலை அந்த சிகரத்துல பிரம்மதேவருடைய சபை ஒண்ணு இருக்கு அங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து 5வது ஸ்கந்தத்துல பார்த்தோம். சுமேரு பர்வதம் அதன் மேல வந்து பிரம்மாவுடைய சபை எங்க இருக்கு அப்படின்னுட்டு. ஸோ அந்த இடத்துக்கு பிரம்மாவ பார்க்கறதுக்காக போறாங்க. போய் அவர்கிட்ட சொல்றாங்க. இது போல நடந்த அனைத்தையும் சொல்றாங்க. பிரம்மா பார்க்குறாரு. என்ன பண்றது இந்த இந்திரன? இப்படிதான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தவறு செஞ்சு வச்சுடுறாங்க. அதனால இப்படி சாபத்தையும் வாங்கிக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ இதனால தேவர்கள் வலிமை இழந்து போயிடுறாங்க. அனைத்து அவங்களுடைய ஆதிக்கம் எல்லாம் இழந்து போயிடுறாங்க. சரி என்ன பண்றது? நம்மளும் பசங்க தவறு செஞ்சாச்சு. அப்பா வேற என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த குழந்தைங்கள திரும்ப அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி காப்பாத்தணும் அப்படின்னு தானே முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால பிரம்மா வந்து பார்க்குறாரு. ஏன்னா அசுரர்கள் வந்து இப்ப ரொம்ப பலம் மிக்கவர்களாக ஆயிட்டாங்க. ஏன்னா தேவர்கள் பலம் குறைஞ்சிருச்சு. அசுரருக்கு பலம் வந்து ஏறிடுச்சு. ஸோ பிரம்மா வந்து தன்னுடைய மனதால பகவான வந்து தியானம் பண்றாரு. ஏன்னா, நம்ம வந்து மூவில பார்க்குற போல எல்லா தேவர்களும் அப்படியே குடுகுடு நேரா வைகுண்ட லோகத்துக்குள்ள போய் நின்னுண்டு பெருமாளிடம்லாம் பேச முடியாது. ஸோ பிரம்மா வந்து பகவான நெனச்சு, விஷ்ணுவ நெனச்சு அவர் வந்து தியானம் பண்ணுவார். ஸோ தியானம் பண்ணும்போது, அப்ப வந்து பகவான் வந்து அவருடைய ஹிருதயத்திலே அதற்கான உபாயம் என்ன? அப்படின்னுட்டு சொல்லிடுவாரு. ஸோ இப்படி இவங்க வந்து தியானம் பண்றாரு. ஸோ பகவான் அவருடைய ஹிருதயத்துல வந்து அதற்கான உபாயம் என்ன? அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லியாச்சு. ஸோ சொன்ன உடனே இப்ப பிரம்மா வந்து தேவர்கள்கிட்ட அத வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொன்னாரு? அடுத்து என்ன நடந்தது? அப்படின்னுட்டு நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம்.